ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்டின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி காணக்கூடிய ஒரு பதிவு பார்த்திங்கன்னா ராம நவமியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராம நவமி அன்னைக்கு விரத முறைகளை எப்படி மேற்கொள்வது, பூஜைகளை எப்படி மேற்கொள்வது, இந்த பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எந்த நேரங்களில் நம்ம இந்த பூஜையை செய்யணும், ராம நவமி என்றைக்கே கரெக்டாக வருது அப்படிங்கிற பதிவையும், இந்த ராம நவமியை வணங்குவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு பதிவையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ராமநவமி பதிவு பார்த்திங்கன்னா, முதல்ல ராமநவமி என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ராமநவமி அதாவது 16ஆம் தேதி மாலை சுமார் 5:30க்கு மேலே தான் இது ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ராமநவமி முழுதாக இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் 17/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த ராமநவமியை காலையில் ஒரு டைமும் சாயந்தரம் ஒரு டைமும் நான் கொடுக்குறேன். இந்த 2 டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த பூஜை செய்வதற்குண்டான நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 9லேருந்து 10 மணி வரைக்கும், அப்படி இல்லை மாலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த பூஜைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமர் படம், அதாவது ராமர் பட்டாபிஷேகம் செய்வது போல் படம் வாங்கி வைத்து அதில் தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும். அது மிகவும் சிறப்பானது. சில பேர் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய படங்கள் இல்லைனாலும் ராமர் சீதாதேவி சகோதரர்களோடு இருக்கிற படம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை ராமர் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் விரத முறையை தொடங்கி கொள்ளலாம். அதாவது எந்த விதமான உணவும் எடுக்காமல் முழுவதுமாக விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலிருந்தே விரதம் இருந்து பூஜையை முடிச்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். வீட்லேயும், அதாவது கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரமும் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பூஜையை முடித்து கொள்ளலாம். இல்லை என்னால் விரத முறை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு குறைந்தபட்ச உணவை எடுத்துக்கொண்டு கூட இந்த விரத முறையை மேற்கொள்ளலாம். பூஜைகளுக்கு நம்ம பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சின்ன எளிய முறையிலே இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளலாம். அதற்கு தேவையானது ஒரு வாழை இலையில் கொஞ்சோண்டு சர்க்கரை பொங்கல் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். பால், அதாவது ஒரு பசும்பால் வாங்கி அதில் ஏலக்காய் தட்டி போட்டு அந்த பசும்பாலை வைக்கலாம். ஏன்னா ஒரு பால் ரொம்ப பிடிக்கும், பால் வைக்கலாம். இல்லை பால் பாயாசம் செய்து வைக்கலாம். அதன் கூடவே கொஞ்சோண்டு அவல் வாங்கி வச்சுக்கோங்க. சாமி படத்துக்கு துளசி மாலை, மலர் மாலை இதை போட்டு சாமியை அந்த ராமர் பட்டாபிஷேகம் செய்வது போல் இருக்கக்கூடிய படத்தை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஒரு விளக்கு ஒன்று, நெய் விளக்கு, பசு நெய் போட்டு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், உங்களால் முடிந்த பல வகைகள், இனிப்பு பண்டங்கள், வடை, இது மாதிரி உள்ள பதார்த்தங்களை நீ செய்து வைத்து கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த பூஜையை மேற்கொள்வதற்கு இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்கள் இந்த ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து இந்த பூஜையை மேற்கொள்வதனால கண்டிப்பாக அடுத்த ராமநவமிக்குள்ளே அவங்களுக்கு ராமர் போலவே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த பூஜையை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. பூஜைக்கு இதெல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் வீட்டில் பகவத்கீதை புக்கு இருந்ததுன்னா அந்த பகவத்கீதை புக்கையும் எடுத்து துடைத்து அதற்கும் பொட்டு வைத்து அதையும் சாமி பூஜை அறையில் வைத்து தீபதூபம் காமிச்சு அன்றைக்கி பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை படிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த ராம நவமி அன்னைக்கு சுந்தரகாண்டம் படிப்பதனால நமக்கு பல விதத்தில் நன்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுது ஆஞ்சநேயரே இது அமர்ந்து கேட்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த பூஜை அறையில் ஒரு ஆசன பலகை, அதாவது பலாக்கட்டைன்னு சொல்லுவோம், அந்த பலாக்கட்டையை போட்டு அதற்கு அருகிலேயே 2 வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் வைத்து
அங்கே தயார் செய்து வைத்து விடுங்க. ஏன்னா நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுது அந்த ஆஞ்சநேயரே வந்து கேட்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம். இதை செஞ்சுட்டு நீங்கள் தீபதூபம் காமிச்சு பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இந்த சுந்தரகாண்டம் படிக்க முடியாதவங்க ராம பிரானுடைய பெயர், அதாவது ஸ்ரீ ராமஜெயம் ஆஞ்சநேயர் அதிகம் சொல்லக்கூடிய, மனதில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 108 முறையாவது சொல்லி அன்னைக்கு வழிபடுவதனால நமக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்து விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் பூஜையை முடிச்சிட்டாலும் சாயந்தரம் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி கடவுளை வணங்கி ராமரை நினச்சிட்டு பூஜையை முடித்து கொள்வது சிறப்பானது. அதற்கப்புறம் அருகில் ஏதாவது ராமர் கோயில் இருந்தாலும் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் அங்கே போய் ஒரு நெய்விளக்கு வாங்கி ஏற்றிட்டு ராமஜெயம் ராமஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை 108 முறை சொல்லி வந்தாலே போதும். அதாவது ராமர் கோயிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ராமருடைய மிகப்பெரிய தீவிர பக்தர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரை வழிபட்டதற்கு உண்டான மிகப்பெரிய முக்கிய பலன்களும் அதிகமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இதற்காக ராமர் கோயிலை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிறவங்க கண்டிப்பாக ராமர் கோயிலில் அன்றைக்கி பூஜைகள் நடக்கும், அதை போய் கலந்துக்கிட்டு நீங்கள் வழிபடலாம். இப்போ அருகில் இல்லாதவங்க ஆஞ்சநேயர் கோயில்லையே துளசி மாலை வாங்கி கொடுத்து அவருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்து ராமபிரானுடைய நாமத்தை சொல்லி வழிபடுவதனால இந்த ராம நவமிக்கு நமக்கு அனைத்து விதமான பலன்கள் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த ராமர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ கல்கண்டு திராட்சை ரெண்டும் சேர்த்து வாங்கி கொடுத்து அதை ராமபிரானுக்கிட்டேயோ இல்லை ஆஞ்சநேயர்கிட்டேயோ அது நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டுட்டு அங்கே அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய விஷயமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ராம நவமியோட பூஜை வழிபாட்டு முறை. முடிந்தவங்க ராமஜெயம் ராமஜெயம் அப்படிங்கிற எழுதி உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதி அதை மாலையாகவும் கட்டி போடுங்க. துளசி மாலை கண்டிப்பாக ராமபிரானுக்கு வாங்கி கொண்டு கொடுங்க. இதை செய்வதனால இந்த ராம நவமியோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க.